நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உனக்கு ஆம்பிஷன் முக்கியம் இல்லையா? ஆபீஸ்ல இடமோ பிசினஸ்ல பதவியே வேண்டாமா? வேண்டாமா? வேணும். அப்ப சொல்லு, இங்க இருந்து போறியா? போகல. கேக்கல, சத்தமா சொல்லு. நான் போகல. அப்படின்னா நீ மோசமா பேசுனதுக்கு இந்து கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் சொன்னது உன் காதுல விழலையா? அது அவங்க இப்ப தூங்கி இருப்பாங்க. எழுப்பி கேளு. நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? அது நான் காலையில போய் கேட்டுக்கிறேனே. என்ன? மன்னிப்பு. என்ன ரகு, காலையிலே கிளம்பிட்டீங்க? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? அது ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, அதனால தாம்மா. இன்னொரு நாள் கண்டிப்பா நாங்க 2-3 நாள் தங்குற மாதிரியே வரோம். அப்படி நாங்க வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுவோம். நாங்க 2 பேரும், நீங்களும் அருணும் இந்துவும் கண்மணியும் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபுல் ஃபேமிலி ட்ரிப். என்ன அபி? அப்படின்னா ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. நாமளே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கிளம்பலாமா? அப்புறம் நீங்க விருந்துக்கு எங்களை கூப்பிட்டதும் நம்ம உடனே போகணும்னு அர்ஜென்ட் பண்ணதும் நேத்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது எல்லாமே அபிதான். பல வேலைகளை கேன்சல் பண்ணிட்டு என்னை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்து என் கையால இவ அடி வாங்கணும்னு அவ ஜாதகத்துல இருந்திருக்கு. அத அவ கேட்டு வாங்கிக்கிட்டா. அந்த அடியே முதலும் கடைசியுமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக மனசு வைக்க வேண்டியது அபிதான். இதுக்கப்புறம் இவளால எந்த பிரச்சனையும் வராது ரகு. அவளும் சின்ன பொண்ணு தானே, விடு. அது அபி, நேத்து ராத்திரி என்கிட்ட சொன்னல இந்துக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு. காலையில கூட சொல்றேன்னு சொன்னீங்க, மறந்துட்டியா? அது அவகிட்ட சொல்லிடு. என்ன ரகு மாமா? மன்னிப்புதான். ஐயோ, அதெல்லாம் ஏதோ வேண்டாம் ரகு மாமா. ஐயோ, எனக்கு இல்ல, இவ தான் கட்டாயப்படுத்துறா. நான் அதுக்கு தடையா இருக்க விரும்பல. சொல்லிடு அபி. டைம் ஆகிட்டே இருக்கு. நான் எல்லா லக்கேஜும் கார்ல எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். போகணும். அது உன்னோட ஆசை தானே, சொல்லு. சாரி. சாரியா? இது என்ன வேண்டுதல் மாதிரி? மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னவன் நீ தானே, அந்த மாதிரி கேளு. வேண்டாம் ரகு மாமா. பரவாயில்லம்மா, மன்னிப்பு கேட்கலனா அவி ரொம்ப வருத்தப்படுவா. நீ கேட்டுருமா?
மன்னிச்சிரு. அப்பா நிம்மதியா இருக்கு. ஏன் எனக்கு இல்ல, என் பொண்டாட்டிக்கு. இதுக்கப்புறம் நிம்மதியா போலாம்ல. அப்ப கிளம்புறோம். see you. ஏய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வா. வருத்தப்படாத, இதுக்கப்புறம் வருவோம் இல்லையா? போயிட்டு வரேன். இதுக்கு கண்டிப்பா நான் உனக்கு பாடத்தை கத்து கொடுப்பேன்டி. ஓகே பாப்போம். ம். போலாமா? ம் ம் அப்படிதானே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ரகு எப்படின்னு திருத்திடுவாரு. அபிக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி அவரோட கைக்குள்ளேயே வச்சுக்க போறாரு. நீங்க எதுக்காக என்ன பர்சனலா பார்க்கணும்னு சொல்றீங்க? போன்ல அந்த விஷயத்த சொல்ல முடியாதா? வீட்ல இருந்து போன பிறகு நீயும் ரகுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன? இல்ல, அம்பாட்ல நடந்ததெல்லாம் என் வீட்டுக்காரர் மறந்துட்டாரு. நானும் அந்த விஷயத்த அப்பவே மறந்துட்டேன். அதுதான் நல்லது. அந்த விஷயத்தை தூக்கி போட்டுறணும். இதுக்கு பிறகு அதை பத்தி பேசவே கூடாது. அப்புறம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னாச்சு? நான் ரெடியா தான் இருக்கேன். அங்க பிரசன்ட் பண்ற பேப்பர்ஸ உங்ககிட்ட படிச்சு காட்டணும் இல்லையா? நமக்கு டைம் இல்ல. அது பரவாயில்ல. உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா எல்லாமே ஓகே தான். உன்னுடைய ஆர்டிக்கல் கண்டிப்பா செலக்ட் ஆகும். யூ வில் பி ஹானர்ட். உன்னுடைய இந்த வெற்றி தான் ரகுக்கு நீ கொடுக்க போற பிரசன்ட்டா இருக்கும். என்னோட பதில நான் கண்டிப்பா இந்து கிட்ட தான் காட்ட போற அருண் மாமா. அவ அப்படியே உடைஞ்சு போயிடுவா. ஹலோ அபி. சரிங்க அருண் மாமா, என் மேல இவ்ளோ அக்கறையா கேட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நான் வைக்கிறேன் மாமா. கான்ஃபரன்ஸ்க்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கு. ஓகேம்மா, சரி. என்னம்மா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க? எஸ், சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா அது என்னன்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். அப்பதான் நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு சஸ்பென்ஸா இருக்குன்னா ஏதாவது ஸ்பெஷலா இருக்கணுமே. அப்படி கூட நினைச்சுக்கலாம். ஒரு க்ளூ கூட. க்ளூ? ப்ளீஸ், நான் ஒரு அப்பாவி புருஷனாச்சே. சொல்றேன். தனி அறையில நாம அதை போட்டுக்கலாம். ரொம்ப லேட் பண்ணாம பக்கத்துல வந்துரும். உங்களுக்கு இந்த க்ளூ போதும். தனி அறையில, அப்புறம் அரங்குல. யோசனை பண்ணா எந்த ஐடியாவும் கிடைக்கலையே. வேண்டாம் வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்.
எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா ஷேனாய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதுக்கப்புறமும் ஃபேமஸ் ஆகும். அது மட்டும் தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல தான் எல்லாம். இந்துவுக்கு கால் போக மாட்டேங்குதே, அத்தைக்கும் கால் போல. இந்து எங்கம்மா இருக்க? கோயிலுக்கு போயிட்டியா? ஆர் யூ ஆல் ரைட்? எந்த குழப்பமும் இல்லைல்ல? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அத்தை கிட்ட சொல்லிட்டு உடனே வந்துரு. ஓகே? லக்ஷ்மி, லக்ஷ்மி, கூப்பிட்டது கேட்கலையா? என் வீட்டுக்கார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு சார். நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். சுந்தரன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கார்ல, அப்புறம் எப்படி ஃபோன் எடுப்பாரு? இந்த தாலூர் கோவில் சொல்லுவாங்கல்ல, அது இவ்ளோ தூரமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது தூரமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அத்தையும் எந்தையும் போவானான்னு சொல்லிருப்பியா? ஐயோ, அதனால நான் சொல்லல. கண்மணி எங்க? ஹால்ல இருக்கா. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சா? நான் கூப்பிட்டப்போ அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், அருண் அங்கிள் வரட்டும்னு சொன்னா. அவளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சாப்பிட என்ன இருக்கு? இட்லி, தோசை, அப்பம், புட்டு, உப்புமா, கடலை, வெஜிடபிள் அண்ட் முட்டை குழம்பு. இவ்வளவு ஐட்டம் ரெடி பண்ண இது என்ன ஹோட்டலா? ஐயோ, இன்னும் நான் ரெடி பண்ணவே இல்லையே. இப்ப நான் சொன்னதுல எது வேணுமோ அதை நான் ரெடி பண்ணி தரேன். இப்ப சாப்பிட என்ன இருக்கு? தோசையும் சட்னியும். அதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களா? குழந்தைக்கும் எனக்கும் சாப்பிட எடுத்து வைங்க. இதோ எடுத்து வைக்கிறேன். நான் சாப்பிடுறதுக்கு அவளை கூப்பிடாத விஷயத்த அந்த குழந்தை சொல்லிடுவாளோ? ஐயோ, எனக்கு யாரும் தெரியுமே, அங்கிள் தானே இது. அப்படின்னா காலையில இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் இன்னும் வரைஞ்சு முடிக்கவே இல்ல. பரவாயில்லம்மா, நான் பாக்குறேன். நல்லா இருக்கே. இது யாருமா? ஃபேமிலியா இருக்கிற மாதிரி டிராயிங் வரைஞ்சிட்டு வர சொல்லி டீச்சர் சொல்லியிருந்தாங்க. முதல்ல அங்கிள், அப்புறம் நான், இந்து ஆண்டி. டிராயிங்ல அம்மாவை காணுமே, என்னாச்சு? அம்மா தான் கோவிலுக்கு போயிருக்காங்கல்ல. எதுக்கு சிரிக்கிறீங்க? பிரச்சனை இருக்கா? இல்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா அத்தை வீட்டுக்கு வர்றதுக்குள்ள டிராயிங்க நீ முடிச்சிரு. அதாவது அம்மாவை ஆண்டி கோவிலுக்கு போயிருந்தப்போ என்னையே அவங்க கூட்டிட்டே போகல. என்னையும் அவங்க கூட கூட்டிட்டு போலல. சோ நாம அவங்க கூட டூ விட்டுறலாம், சரியா? பேச வேண்டாம். குட். இங்க பாரு, காலையில அவங்க சீக்கிரமே போயிட்டாங்கல்ல. அப்ப நீ தூங்கிக்கிட்டு இருந்தம்மா, அதனாலதான் கூப்பிடாம போயிட்டாங்க. நல்லா தூங்குனா சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு நாள் போலாம், சரியா? நாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எப்பமா சாப்பிடுவ? பிரேக்ஃபாஸ்ட் டைமே முடிய போகுது. வா, மத்தது அப்புறம் வரைஞ்சுக்கலாம். நான் இப்போ வரைஞ்சு முடிச்சிடுவேன். அங்கிளுக்கு பசிக்குதுமா. நீ வராம எப்படி என்னால சாப்பிட முடியும்? வாமா. அப்படின்னா வரேன். இந்த ஒரு வாய் சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு செல்லம், சாப்பிடு சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடு. ஐயோ, அவர் கூட எந்த அளவுக்கு அந்த குழந்தை பாசமா இருக்கு. இந்த பாசத்தை நான் அறுத்து விட்டுடுறேன். டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? சார், நீங்க ஆபீஸ்க்கு போக டைம் ஆயிடுச்சு இல்லையா? நீங்க சாப்பிட்டு ஆபீஸ் போங்க. நான் கண்மணிக்கு சாப்பாடு ஊட்டிக்கிறேன். பரவாயில்ல, கண்மணிக்காக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்றதுனால என் டைம் வேஸ்ட் ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ ஐயோ செல்லம், என்னாச்சு? என்னாச்சு செல்லம்? என்ன? குழந்தை ஏதோ மனசுக்குள்ள நினைச்சிருக்கா போல. அதை தவிர என்ன? வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கொடுக்குறேன். செல்லம், சீக்கிரம் இந்தாங்க. இந்தாம்மா. செல்லம், கண்மணி, உனக்கு எதுவும் சிரமமா இருக்கா என்ன? இல்ல, நான் ஓகே தான். எனக்கு போதும் அங்கிள். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி போதுமா, வந்து கை கழுவிக்கோ. குழந்தைக்கு தான் நீங்க நல்லா சாப்பாடு விட்டுனீங்க. ஆனா நீங்க எதுவும் சரியா சாப்பிடவே இல்லையே. நான் பரிமாறுறேன். வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா என்ன? ஏன்? அம்மாவும் இந்து மேடமும் இப்ப வீட்ல இல்ல இல்லையா? நீங்க இன்னைக்கு வீட்ல இருந்தீங்கன்னா நமக்கு சௌகரியமா இருக்கும் இல்லையா? எதுக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு 2 கிலோ சிக்கனும் மட்டனும் வாங்கி நான் உங்களுக்கு பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன். பிரியாணில ஸ்பெஷலிஸ்ட்னா. சாதாவா இருந்தாலும் தம்மா இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்பெஷலா செய்வேன். வேணுமா? உங்களுக்கு வேணா ரெடி பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஐயோ, நான் விரதத்துல இருக்கேன். அடுத்த திங்கக்கிழமை கோவில்ல பொங்கல் வைக்கணும்ல. கறி மீனெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். கோவில்ல பொங்கல் வச்சதுக்கு பிறகுதான் இந்த லக்ஷ்மி நான்வெஜ்ஜே சாப்பிடுவா. உங்களுக்காக தான் நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன்னே சொன்னேன் சார். என்ன நீங்க கேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கண்மணியை மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இங்க யாரும் இல்லைன்னு சொல்லி கண்மணியை பாக்குறத மறந்துடாதீங்க. டைம்க்கு டைம் சாப்பாடு கொடுக்கணும். ஏதாவது சொல்லி குழந்தைய வருத்தப்பட வைக்காதீங்க. பாத்துக்கோங்க. என்ன சார் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க கோவப்பட்டதுக்கு அப்புறமா நான் கண்மணியை கொஞ்சம் கூட துன்புறுத்தவே இல்லை. அவளை நான் நல்லபடியா தான் பாத்துக்கிறேன். பார்த்தா நல்லது. எல்லா தோசையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அங்கிள், அங்கிள், போனை மறந்துட்டு போறீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கதான் ஒரு ஆள் இருக்காங்களே. சரி, ஆபீஸ்ல இருந்த வரையில உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் கேட்கலாம். டாய்ஸ், ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ். வேற நீங்க சீக்கிரமா வந்தீங்கனாலே போதும். அப்படியா? வந்துடுறேன். நீ வெளியில தனியா இருக்க கூடாது, உள்ள போ. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் போறேன். ஓகே.
தோசை வேணா போய் சாப்பிட்டுக்கோ. உனக்கு ஊட்டி விடலாம் என்னால முடியாது. ஒரு கிச்சனுக்கு எதுக்கு இவ்ளோ பாத்திரங்க? கழுவ தீரவே மாட்டேங்குது. இங்க இருக்க கொஞ்சம் பாத்திரங்கள்ல நீ வேணா எடுத்துட்டு போ லக்ஷ்மின்னு யாராவது என்கிட்ட சொல்றாங்களா? அத சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்க கேக்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பாத்திரத்தை வீட்டுக்கு கடத்திடணும். இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு தானே கொண்டு போகணும். அதுதானே சட்டம். ஆன்ட்டி, என்ன வேணும்? நான் டிராயிங்க வரைஞ்சு முடிச்சிட்டேன். அப்படின்னா வீணை எடுத்து வாசி. வேற வேலை இல்லல்ல. எனக்கு பசிக்குது. காஃபி தாங்க. காஃபியா? நான் இதுக்கு முன்னாடி தோசை சாப்பிடவே இல்லையே. இப்ப எனக்கு பசி வந்தது. நீ வேணாம் சொன்னதுனால எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன். ஐயோ, இதுக்கு தான் டைம்க்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. இனி ஏதாவது ரெடி பண்ணாதான் உண்டு. எனக்கு பசிக்குது. அப்படின்னா கொஞ்சம் மாவு எடுத்து பிசைஞ்சு தரேன், சாப்பிடு. காலையில சாப்பாடு சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா இப்பதான் ஸ்டவ்வையே ஆஃப் பண்ணிருக்கேன். நான் துவைக்கிறதுக்கு ஒரு லாரி துணி அங்க இருக்கு. அத நீயா துவைப்ப? எனக்கு ரொம்பவே பசிக்குது ஆண்டி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் என்னால ஏதாவது பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு சமைச்சாதான் உனக்கு கொடுக்க முடியும். நான் அப்ப கூப்பிடுறேன். அது வரைக்கும் ஹால்ல போய் உட்காந்து ஒரு 5-6 படமாவது வர. அப்போ உனக்கு பசி தெரியாது. இங்க இருந்துகிட்டு என்ன பாத்துட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ அங்க போ. ஆண்டி, இன்னும் போகலையா? பிஸ்கட்டும் பாலும் தந்தா போதும். அது இருக்கான்னு பாக்குறேன். இருந்தா கொண்டு வரேன். ஆன்டி கீன்டின்னு கூப்பிட்டு இங்க நிக்காத. ஹால்ல போய் உட்காரு. நான் எடுத்துட்டு வந்து தரேன். பால் ஸ்டாக்ல இருக்கு. இவளுக்கு பசி எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பசிக்குதா? எனக்கும் ரொம்ப பசிக்குது. அழுகாம இங்க இருக்கணும். நம்ம வீட்டை ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம், சரியா? ஆண்டி, இப்போ பிஸ்கட்டையும் பாலும் கொண்டு விடுவாங்க. உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். செல்லக்குட்டி உம்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.